ஒண்ணும் இல்ல. அதுக்கு சரியான விளக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியான விளக்கங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியான விளக்கம் புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆள் இருக்கிறது இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ தெரியல. அப்ப அவருக்கு முடிவு பண்ணிட்டாங்க. முடிச்சிருவாங்க. அவரையும் முடிச்சிருவான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் இருக்க போது 2 மாசமோ 3 மாசமோ 3 வருஷமாலாம் தெரியாது. என் பின்னாடி நிற்கிறவங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு. பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எவன்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் நிக்கலாம். இன்னைக்கு நிக்கிற ஒரு பயலும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் படாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லா கிராமத்திலையும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்துல படிச்சாலும் கிடையாது. டெல்லி தலைநகரமா இருக்கும், சென்னை உயர்நீதிமன்றமா இருக்கும், இல்லைன்னா மற்ற மற்ற மதுரை உச்ச நீதிமன்றமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் ஒரு கால்பட்டு முடிஞ்சு சேரியிலையும் பாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், முடியாத மக்கள், ஏழை இளைய மக்கள் இடத்தெல்லாம் அன்புமணி போயிருக்கவே மாட்டார். தொட்டா திட்டு கையை தொடைப்பார். எவனா கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார். ராமதாஸ் அப்படி இல்ல. அந்த வீட்டு வாசல்ல உன் பணத்தை தூக்க வேணா நான் தூக்கவேண்டா அந்த பணத்தை தோல்ல சுமந்தவர். அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு ராமதாஸ். அதனாலதான் நான் அதை பேசுறேன். இப்போ அன்புமணி வந்து சிறு வயதிலேயே வந்து கேபினட் மினிஸ்டரா பொறுப்பு வாங்கி வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலை வந்து இந்த போராட்ட பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வரையில முகுந்தன் வந்து அவரோட பதவி ராஜினாமா பண்றதா அறிவிச்சிருக்காரு. நல்ல விஷயம் நீங்க கேட்ட சரியான விஷயம். காடு வெட்டி குறுக்கே அந்த நிலை ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணுவார். அவரை யாரும் செய்யல முடியாது. தள்ளாடதான் இளமைக்கு இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் வாழ போற காலம்ங்கிறது வந்து அதை நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது. அதை இறைவன் முடிவு பண்ணும். அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நாளா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி, அக்கா, அக்கா மாமா, மச்சான், மாமா, இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்கு. அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. எல்லா கையும் அன்பு, எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பேசுவாங்க அவங்க? என்ன பேச முடியும்? பண்ணிதான் ஏன் பாயாது? பாய்ந்தானே வரும். தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க. எல்லாரும் வளர்த்த கடவை எல்லாரும் மாண்டி பாஞ்சிடாது. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னோட சொந்த பந்தங்களோட நிர்பந்தத்தின் காலமாகவும் நான் அன்னைக்கு அதை செஞ்சேன்னு அவர் சொல்றாருங்கள, அவர் பண்ண தப்பு திருப்பி அங்க பாயுது. ஆமாங்க, நான் போய் நீங்க எனக்கும் ராமதாஸ் எனக்கும் பாட்டாளி மக்களுக்கும் பிடிக்காதுங்க. நான் போய் நீங்க ராமதாஸ் தான் ஆதரிப்பேன். அன்புமணி ஆதரிக்க மாட்டேன். அன்புமணிக்கு உழைக்க தெரியாது, உரிமைகளை மதிக்க தெரியாது, அடுத்தவங்கள உட்காந்து பேச தெரியாது, வந்தவங்கள கூட்டு உட்காந்து சரி சமமா பேசி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லாதவன் நீ ஐநா சபையில பேசலாம், சொல்லலாம், இன்னும் மற்ற கருத்துல நீ நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்? நீ எதுவுமே செய்ய முடியாது. ராமதாஸுங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை மணி நேரம் இல்ல, 6 நாள் இல்ல, 60 நாள் இல்ல. அவர் வாயை தொந்துட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிடும். கடைசி கட்டமா 60 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ எம்பி எலெக்ஷன் அப்போ நான் வந்து அதிமுக ராமதாஸ் சொன்னாரு சொல்லியிருக்காரா? ஆனா அன்புமணி வந்து பிஜேபி தான் கூட்டணி பண்றது. அன்புமணியும் இல்ல, அது மறுக்க முடியாத விஷயம். அது உண்மையான விஷயம். அது யாரும் மறுக்கலாம் முடியாது. அவங்க குடும்பத்துல அப்பப்ப பெரிய விஷயம் நடக்கும். காடு வெட்டியார் போச்சுட்டு வெளில வந்துடுவார். காடு வெட்டியார் போச்சுட்டு, ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலை வணங்கி போயிடுறீங்க. ஐயா என்ன பண்ண சொல்றேனால என் பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், குடும்பம் எல்லாம் என் காலில் விழுந்து அழுவுது, நீ வந்து பேசு அப்படிங்கிற சொல்ல அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை. அப்ப குடும்பத்தின் நிர்பந்தத்தினாலதான் வந்து அவர் அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போனார். உண்மை அதுதான். அவங்களுக்கு தேவைன்னா காலை பிடிச்சிட்டு அழுவாங்க, தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. அதை நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க. அதை மட்டும் நல்லா போடுங்க வேகமா. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு. ஐயா மைக்ல சொல்லாத, பேட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னால் என் கட்சிக்காக, நான் உழைச்ச கட்சிக்காக, உருவாக்கப்பட்ட கட்சிக்காக அந்த 27 பேருக்கும் எல்லாருக்கும் உணர்த்தி போய் சந்திப்பேன். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வோம். என் சொத்துல அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ
அது வேலையா இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் உதவியா இருந்தாலும் எது வேணாலும் பண்ணுவாங்கிற செய்தியை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அதை விரைவில் செய்வாருங்கிறத நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.